எந்த மதத்தை அரச மதமாக அறிவிப்பது? பாகுபாடுகளற்ற ஒரு மதம் தேவை. கிராமம் கிராமமாக இங்கே சாதி அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற கொடுமை நீடிக்கிறது. சரிபாதியாக மக்கள் தொகையில் இருக்கிற பெண்கள் இங்கே சூத்திரர்களாக நடத்தப்படுகிற கேவலம் இருக்கிறது. அவர்களுக்கும் தீட்டு உண்டு, அவர்களுக்கு சொத்துரிமை இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு கல்வி இல்லை, அவர்கள் மிக கொடூரமான முறையிலே நசுக்கப்படுகிற அவலம் தொடர்கிறது. இதற்கெல்லாம் எது காரணம்? இவற்றை இங்கே கட்டமைத்திருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு எது? சனாதனம். அந்த சனாதனத்தை அடிப்படையாக கொண்ட மதம் எது? அதுதான் நீ சொல்லுகிற இந்து மதம். இந்து மதமே அரசு மதமாகிவிட்டால் பாகுபாடு என்பது சட்டப்பூர்வமானதாக மாறிவிடும். சனாதனமே இங்கு சட்டப்பூர்வமானதாக மாறிவிட்டால் இந்த டிஸ்கிரிமினேஷன் பர்பச்சுவேட் ஒன் என்று மாறிவிடும், நிலையானதாக மாறிவிடும். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் கிறிஸ்தவத்தை அரசு மதமாக அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அரசு மதமாக அறிவிக்க முடியாது, அல்லது சீக்கியத்தை சிறுபான்மை ஒரு அமைப்பாக இருக்கிற அந்த மதத்தை அறிவிக்க முடியாது. பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய இந்து மதத்தை அறிவிக்க வேண்டுமானால் இந்து மதம் அடிப்படையில் பாகுபாடுகள் நிறைந்த ஒரு மதமாக இருக்கிறது. வர்ணாசிரம தர்மம் என்கிற சனாதன தர்மத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறது. அந்த மதத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாத ஒரு நெருக்கடி. ஆகவே ஸ்டேட் ரிலிஜன் இல்லை. எனவே இது அடிப்படையில் செக்யூலர் ஸ்டேட். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன்.